கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடைசி நாட்களில் அன்பு தணிந்து போகும் என்று நாம் வேதத்தில் மிக தெளிவாக பார்க்கிறோம். தற்போது நடைபெற்றுள்ள ஒரு சில சம்பவங்கள் எப்படிப்பட்ட ஒரு கொடூரமான உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை காண்பிக்கிறது. குறிப்பாக ஒரு 6 வயது சிறுவன் ஹோம்ஒர்க் செய்து வரவில்லை என்ற ஒரே ஒரு காரணத்தினால் ஒரு ஆசிரியை அவனை பயமுறுத்தியதில் அவனுக்கு அட்டாக் வந்து அந்த சிறுவன் இறந்துள்ளான். அந்த அளவிற்கு கொடூரமாக அவனை பயமுறுத்தி உள்ளார்கள். மேலும் 10ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்கள் 27 முறை கத்தியால் குத்தி கொடூரமாக அவர்கள் படிக்கும் அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியரை படுகொலை செய்துள்ளார்கள். நம்முடைய தேசம், நம்முடைய நாடு எங்கு செல்கிறது என்றே தெரியவில்லை. இந்த செய்திகளை நாம் எதற்காக தற்போது பார்க்க இருக்கிறோம் என்றால், ஒரு ஜெப குறிப்பிற்காகவே. நீங்க கூட பார்த்திருப்பீங்க, ஒரு வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் மிக வைரலாக சென்று கொண்டிருக்கிறது. அதாவது விசாகப்பட்டினத்தில் ஒரு 6 வயதான ஒரு சிறுவன், எல்கேஜி படிக்கின்ற ஒரு சிறுவன், அவன் ஹோம்ஒர்க் எழுதி கொண்டு வரவில்லை என்ற ஒரே ஒரு காரணத்தினால் அந்த பள்ளியில் உள்ள ஆசிரியை அவனை மிகப்பெரிய அளவில் பயமுறுத்துகிறார்கள். அது மட்டுமல்லாமல் அவனின் ட்ரெஸ்ஸை கலட்டுவது போன்ற அந்த வீடியோக்களையும் பார்க்க முடிகிறது. அதாவது அவனுடைய ஷர்ட் காலரை எல்லாம் பிடிச்சு இழுக்கிறாங்க, பட்டன்ஸை கலத்துறாங்க. எல்லாமே அந்த வீடியோல மிக தெளிவாக பார்க்க முடிகிறது. மிகப்பெரிய அளவில் அவனை பயமுறுத்துகிறார்கள். அந்த பயத்தின் காரணமாக அவன் அழுது கொண்டே, அவனுடைய உடம்பு எல்லாமே அப்படி ஒரு மாதிரி ஷிவரிங் ஆகிறது. அந்த பயம், அந்த அளவிற்கு பயமுறுத்துகிறார்கள். மேலும் அந்த சிறுவனின் கன்னத்தில் ஒரு அறைகிறார்கள். இவங்க செய்த இந்த கொடுமைகள், இவனை பயமுறுத்தியது, இவனின் ட்ரெஸ்ஸை கலட்டுவது போன்று அவர்கள் நடந்து கொண்டது, அவனை கன்னத்தில் அடித்தது, இவை எல்லாமே அவனை மிகப்பெரிய அளவில் பாதிக்கிறது. ஒரு கட்டத்தில் அவ்வாறு பயந்து கொண்டு நின்று கொண்டிருந்த அந்த சிறுவன் அப்படியே சரிந்து அந்த ஆசிரியரின் மீது விழுகிறான். அதுக்கப்புறமா பார்க்கும்போது அவன் மரித்து போனான். இந்த ஆசிரியை பயமுறுத்திய அந்த பயத்தில் அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கிறது. அந்த அளவிற்கு அந்த சிறுவன் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறான். ஒரு சில விஷயங்கள் மிகவும் வருத்தத்தை உண்டாக்குகிறது. அதாவது ஒரு நாள் ஒரு எல்கேஜி படிக்கின்ற ஒரு சிறுவன் அவன் ஹோம்ஒர்க் எழுதாமல் வந்து விட்டால் அங்கு ஒன்றுமே ஆக போகிறதில்லை. அது மிகப்பெரிய அளவிலான குற்றமும் இல்லை. அவன் அன்றைக்கு அந்த ஹோம்ஒர்க்கை முடித்து கொண்டு வராதது, இதன் காரணமாக எதுவுமே மாறப்போறதில்லை. ஒரு ஹோம்ஒர்க் எழுதவில்லை என்ற காரணத்திற்காக இந்த அளவிற்கு ஆசிரியர்கள் நடந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறதா? இந்த வீடியோ வந்தது முதல் சமூக வலைதளங்களில் ஆசிரியர்கள் மீது அநேகர் கோபப்படுவது, எல்லாவற்றையுமே நாம் பார்க்க முடிகிறது. ஒருவர் செய்த தவறுக்கு எல்லாருமே பொறுப்பாக முடியாது. நமக்கே அநேக ஆசிரியர்களை தெரியும். மிக அழகாக சின்ன குழந்தைகளாக பழகி அவர்களை நடத்தும் அந்த விதங்களையும் நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் எல்லா இடங்களிலுமே இப்படிப்பட்ட மனசாட்சி இல்லாதவர்களும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இது மட்டுமல்ல, அந்த சிறுவனின் பெற்றோர் கதறும் அந்த கதறல்கள், அந்த காட்சிகளை எல்லாம் பார்க்க முடிந்தது. எவ்வளவு பெரிய ஒரு வேதனை. அவங்க ஃபேமிலி இப்போ எந்த அளவிற்கு மனம் நொந்திருப்பார்கள். ஒரு சிறுவன் அவங்க வீட்டுல ஓடி ஆடி விளையாடி கொண்டிருந்த அவங்க மகன் ஒரு ஹோம்ஒர்க் எழுதவில்லை என்ற ஒரே ஒரு காரணத்தினால் அவனை இந்த அளவிற்கு கொடுமைப்படுத்தி அவனை கொண்டுள்ளார்கள். அந்த தாயாருக்கு எந்த அளவிற்கு இது மன ரீதியான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும், இவை எல்லாமே புரிய முடிகிறது. அந்த தாயாருக்காக நாம் கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டியது அவசியமாக உள்ளது. அன்பு தணிந்து போகிறது. சிறு சிறு காரியங்கள், இப்போ ஒரு பெரியவங்க தப்பு பண்ணுவாங்க, அது வேற. சின்ன குழந்தைகள் தப்பு பண்ணதான் செய்வாங்க. நாம் தான் அதை பொறுத்து கொண்டு போக வேண்டும். குழந்தைகள்னாலே அப்படிதான், ஏதாவது தவறுகள் வந்துவிடும். ஒரு ஹோம்ஒர்க் எழுதாததெல்லாம் பெரிய குற்றமே கிடையாது. அதற்கு இந்த அளவிற்கு அவனின் ஷர்ட்டை கலட்டும் அளவிற்கும் அவன் கன்னத்தில் அறையும் அளவிற்கு அது ஒரு குற்றமே கிடையாது. இந்த காட்சிகள் இவை எல்லாமே மிகப்பெரிய அளவில் நமக்கு வேதனை அளிக்கிறது. ஜெபிக்க வேண்டும். நம் கண் முன்பாக இப்படிப்பட்ட காட்சிகளை எல்லாம் இந்த நாட்களை நம்மளால் பார்க்க முடிகிறது. இதுவே எப்படி என்றால், இன்னொரு சம்பவம் நடைபெற்றுள்ளது, பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தி உள்ளது. அதாவது 27 முறை கத்தியால் குத்தி தலைமை ஆசிரியரை 2 மாணவர்கள் படுகொலை செய்துள்ளார்கள் என்ற செய்தியை பார்க்க முடிகிறது. 2 10ஆம் வகுப்பு மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இந்த உலகம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதே ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இவற்றையெல்லாம் பார்க்கும்போது இப்படிப்பட்ட ஒரு உலகத்துல தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று எண்ணும் அளவிற்கு உள்ளது. தெலுங்கானா மாநிலத்தின் நல்கொண்டா என்று சொல்லப்படுகிற ஒரு மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு தனியார் பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றி வரக்கூடிய ஒரு பெண்மணி தான் ரூபா ரெட்டி. இவர் சில தினங்களுக்கு முன்பாக, அதாவது ஆகஸ்ட் 11ஆம் தேதி
மர்மமான முறையில் இறந்து கிடக்கிறார். அவருடைய வீட்டில் சடலமாக கண்டெடுக்கப்படுகிறார். ஒரு பள்ளியின் தலைமை ஆசிரியர் இறந்த இந்த செய்தி பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்துகிறது. காவல்துறையினர் உடனடியாக வருகிறார்கள், உடலை கைப்பற்றுகிறார்கள். மேலும் 5 தனிப்படைகள் அமைத்து இந்த கொலையை யார் செய்தார் என்பதை கண்டுபிடிப்பதற்காக விசாரணையில் ஈடுபடுகிறார்கள். இந்நிலையில் நடைபெறும் அந்த விசாரணையில் இந்த ரூபா ரெட்டி என்ற அந்த தலைமை ஆசிரியை கொலை செய்யப்படுவதற்கு முன்பாக தன்னுடைய அத்தை அவர்களோடு செல்போனில் உரையாடி உள்ளார்கள் என்ற செய்திகள் காவல்துறையினருக்கு கிடைக்கிறது. அந்த செய்தியை வைத்து பார்க்கும்போது அவர் ஒரு சில வார்த்தைகளை அதில் கூறுகிறார். உடனடியாக காவல்துறையினர் இந்த வார்த்தைகள் இவர் எங்கு பொதுவாக பயன்படுத்துகிறார் என்ற அந்த விசாரணையில் ஈடுபடும் போது பள்ளிக்கூடத்தில் தான் இந்த வார்த்தையை இவர் பயன்படுத்துகிறார் என்பதை காவல்துறையினர் கண்டுபிடிக்கிறார்கள். உடனடியாக காவல்துறையினரின் அந்த விசாரணை அந்த ஆங்கிள் அது மாறுகிறது. மேலும் இந்த சம்பவம் நடைபெற்று 4 நாட்களுக்கு பிறகாக அந்த பள்ளிக்கூடம் மீண்டும் திறக்கப்படுகிறது. அந்த சமயத்தில் பள்ளிக்கூடத்திற்கு வராத மாணவர்களை காவல்துறையினர் கண்காணிக்கிறார்கள். இதில் 10ஆம் வகுப்பை சார்ந்த ஒரு சில மாணவர்கள் வராததை அவர்கள் கண்டுபிடிக்கிறார்கள். அவ்வாறு அவர்கள் கண்டுபிடித்த போது அதில் 2 மாணவர்கள் கையில் அதிக பணத்தோடு ஆடம்பர செலவு செய்வதை அவர்கள் கண்டுபிடிக்கிறார்கள். காவல்துறையினருக்கு இவர்கள் மீது சந்தேகம் வந்து இவர்களை பிடித்து விசாரிக்கிறார்கள். அப்போது அவர்கள் வைத்திருந்த அந்த ரூபாய், அந்த காசில் இரத்தக்கரை படிந்துள்ளது. இதனை வைத்து தடயியல் நிபுணர்களை வைத்து அந்த இரத்தக்கரையை சோதனை செய்த போது அந்த ரூபாய் நோட்டில் இருந்த அந்த இரத்தம் அந்த தலைமை ஆசிரியரின் இரத்தம் என்பது கண்டுபிடிக்கப்படுகிறது. 2 மாணவர்களும் கைது செய்யப்படுகிறார்கள். எந்த நிலைக்கு நம்முடைய நாடு செல்கிறது? இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட காரியங்களை தினம் தினம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இவையெல்லாம் நாங்கள் படிக்கின்ற காலங்களில் எல்லாம் இப்படிப்பட்ட செய்திகளை நாங்கள் கேட்டதே இல்லை. வயது சென்றவர்களுக்கும் தெரியும் இப்படிப்பட்ட செய்திகள் முன்பான காலங்களில் இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். ஆனால் இப்போது இந்த காலம் ஒரு கொடிய காலமாக மாறிக்கொண்டு வருகிறது. இன்னொரு செய்தியை பார்க்கும்போது கேரளாவில் 8ஆம் வகுப்பு படிக்கின்ற ஒரு மாணவி தன்னோடு பயின்ற மாணவர்களை அழைத்து வீட்டில் தனியாக இருந்த ஒரு தாத்தாவை கொலை செய்து அவர்களின் அந்த பணத்தை எடுத்துள்ளார்கள். அதுவும் தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. அவர்களையும் காவல்துறையினர் விசாரணை வளையத்திற்குள்ளாக கொண்டு வந்துள்ளார்கள். நாம் எதற்காக இந்த செய்திகளை கொண்டு வருகிறோம் என்றால் நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபிப்பதோடு மட்டும் நிறுத்தி விடாமல் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் போதித்து வளர்க்க வேண்டும். கஷ்ட நஷ்டங்களை அனுபவித்துதான் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். இன்றைக்கு பெற்றோர்கள் தங்களுக்கு மிஞ்சி பிள்ளைகளுக்கு ஆடம்பரமாக செலவு செய்கிறார்கள். இந்த 2 மாணவர்கள் கூட இந்த தலைமை ஆசிரியரை கொலை செய்வதற்கு முன்பாக கோவாவிற்கு சென்றுள்ளதாகவும் அங்கு சென்றுவிட்டு வந்த பிறகு ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் வந்ததாகவும் இதன் காரணமாகத்தான் அந்த ஆசிரியரை பணத்திற்காக கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய் அவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இந்த பணத்திற்காகத்தான் இவர்கள் இந்த கொலையை செய்துள்ளார்கள் என்ற அந்த செய்திகளையும் பார்க்க முடிகிறது. ஆகவே இந்த 3 சம்பவங்கள், இந்த 3லேயுமே வெவ்வேறு காரியங்கள் தான். ஆனால் பொதுவாக உள்ளது ஒன்றே ஒன்றுதான், அன்பு தணிந்து போகிறது. அந்த ஆசிரியர் செய்த செயல், அந்த 6 வயதான சிறுவனை அவர்கள் இந்த அளவிற்கு பயமுறுத்துவது, அன்பே இல்லை அவங்க கிட்ட. இந்த மாணவர்கள் 10ஆம் வகுப்பு, அந்த 8ஆம் வகுப்பு, இவையெல்லாம் பார்க்கும்போது அன்பில்லாத ஒரு பிள்ளைகளாக 10ஆம் வகுப்பிலேயே ஒரு தலைமை ஆசிரியரை 27 முறை குத்தி ஒருவன் கொலை செய்கிறான் என்றால் அவனின் இருதயம் எந்த அளவிற்கு ஒரு கொடூரமான இருதயமாக மாறி உள்ளது. இவற்றை பார்க்கிற நாம் கண்டிப்பாக நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடைபெறக்கூடாது, அதற்காக நாம் ஜெபிப்போம். ஜெபிப்பதோடு நிறுத்தி விடாமல் உங்கள் பிள்ளைகளை நல்வழியில் வளர்த்துங்கள். இளைய சமுதாயம் மிகப்பெரிய அளவில் தற்போது கெட்டுப்போய் இருக்கிறது. இந்த சமுதாயத்தில் நம்முடைய பிள்ளைகள் மற்ற பிள்ளைகளுக்கு ஒரு சாட்சியாக வளர வேண்டும். அதற்காக நம்முடைய பிள்ளைகளுக்கு வேதத்தின்படி, வேதத்தை படித்து வளர்ந்தாலே நம்முடைய பிள்ளைகள் சரியாக வளர்ந்துவிடும். மற்ற பிள்ளைகளுக்கு சாட்சியாக நம்முடைய பிள்ளைகள் வளரட்டும். இந்த செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒரு ஜெப குறிப்பிற்காகவே இந்த செய்திகளை நாம் வெளியிடுகிறோம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.